அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஹதீஸை பார்க்குறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நார்மலாகவே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் இதை செய்யறான் அதை பார்த்து நானும் செய்வேன், இந்த கூட்டம் இதை செய்யுது அதை பார்த்து நானும் செய்வேன்னு சொல்லி ஒரு சில விஷயத்த நம்ம செய்வோம். அப்படி செய்யக்கூடிய ஒருத்தனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும் சொல்கிறாங்க. யார் ஒரு கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டம் செய்வதை போன்று இவன் செய்கிறானோ இவனும் அவரை சார்ந்தவர் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எத்தனையோ விஷயத்தை நம்ம உதாரணமா எடுத்து சொல்லலாம். உதாரணமா சொல்லணும்னா, இப்ப பிறந்த நாளுக்கெல்லாம் கேக் வெட்டுறாங்களே, அது யாருடைய கலாச்சாரமாக இருக்கிறது? ஒவ்வொரு விஷயத்த நம்ம எடுத்து பார்க்கும் போதும் மற்ற சகோதரர்களுடைய கலாச்சாரத்தை தான் நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அவங்கள போய் நம்ம ஒருத்தரா மாறிட்டோம்னா, உதாரணமா கேக் வெட்டுறது யகூதிகள் செய்யக்கூடிய ஒரு வேலை, அவங்க செய்யக்கூடிய வேலையை நம்ம செஞ்சா நம்மளும் யகூதியா மாறிடுவோம் அப்படின்ற ஒரு சுருக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அப்படிப்பட்ட செயலை, உதாரணத்துக்கு நான் கேக் வெட்டுறதை சொல்றேன், அது இல்லாமல் பல்வேறு விஷயம் இருக்கு, நம்மளுக்கே தெரியும் இவங்க செய்யறது இதுன்னு. அப்ப அந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இருந்தோமே ஆனால் இந்த தீனுல் இஸ்லாமை நம்மவர்கள் சிறியவரையாக காப்பாற்ற முடியும். சிறியவரையாக நம்ம காப்பாற்றோம்னா இறுதி வரைக்கும் இந்த இஸ்லாத்துல இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.